Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 சயின்ஸுக்கான தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. சோ கண்டிப்பா இந்த क्वेश्चन பேப்பர்ல ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்த क्वेश्चंस எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 வரும். சோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 12 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 mark question 7 to 14 இதில் கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன், பிளம்பிங் உடைய இலக்கை விதியினை கூறு, கோடிட்டிடம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன, பதங்கமாதல் என்றால் என்ன, பாரிஸ் தந்தவின் பயன்களை கூறு, கொட்டும் செல்கள் என்றால் என்ன, பொறுத்துக, கலப்படம் என்றால் என்ன, முக்கியமான வினா. கம்பல்சரி 22 கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி 7 × 4 28. பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக, நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக, டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றுக்கு தகுந்த வரைபடம் விளக்குக. அதே மாதிரி நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிட. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீன்களுடைய சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடுக, நீராவி போக்கின் வகைகளை விவரி. நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு நிறுவனங்களின் பங்கினை விவரி, தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக, ஒரு முக்கியமான வினா, கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21. இதில் பார்த்தீங்கன்னா திரவமானியோட அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி, சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக, போரின் அணுமாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக, ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அணுக்களின் அணுக்கள் அமைப்பை வரைக, அணி சேர்மங்களுக்கும் சகப்பிரிப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொகுதி கணுக்காலிகள் பற்றி எழுதுக, நீர் சுழற்சியின் உள்ள செயல்பாடுகளை விவரி, ஐயூசி என்றால் அதாவது IUCN என்றால் என்ன, அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ என்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.